ஹாய் பிரான்ஸ், இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இந்த சூழ்நிலையில வந்துட்டு ஒரு சின்ன ஒரு விஷயத்த ஷேர் பண்ணணும். அதால வந்துட்டு 4 பேர் பயன்பெறணும்னு சொல்லிட்டு நான் இந்த தகவல குடுக்குறேன். அதாவது ஒரு பூகம்பம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பத்தி பேசுவோம். பூகம்பம்ங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சது தான். அதாவது பூமிக்கு கீழ இருக்கிற நிலத்தட்டுல ஏற்படுற சில சின்னதா ஏற்படுற ஒரு அதிர்வு. அத அதால வந்து மேல பில்டிங் வந்து ஷேக் ஆகுறது இந்த மாரி எல்லாமே நடக்கும். அது வந்து பூகம்பம். இது உங்களுக்கே தெரியும். ஆனா, பூகம்பம் வந்தா எந்த மாரி நம்ம தப்பிக்கணும்? அப்படிங்கிறத பத்தி ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். அதாவது வந்து பூகம்பம் வர்றதுக்கு முன்னாடி எந்த விதமான முன்னெச்சரிக்கை உங்களுக்கு இருக்காது. முன்னறிவிப்பு இருக்காது. அந்த மாரி சூழல்ல வந்துட்டு நீங்க என்ன செய்யணும்னா, ஒண்ணுமே பண்ண முடியாது. முன்னறிவிப்பு இல்ல. அப்படிங்கிற சூழல்ல வந்த உடனே ஆனா உணரலாம். வந்த உடனே உணரலாங்கும் பட்சத்துல நீங்க என்ன செய்யணும்னா, எக்ஸிட் வேக்கு பக்கத்திலேயே இருக்கிறீங்க அப்படின்னா, உடனே எக்ஸிட் ஆயிட்டு சமதள பரப்புக்கு போயிருங்க. மேல மரமோ, எலக்ட்ரிக் போலோ, எலக்ட்ரிக் லைனோ எதுவுமே இல்லாத ஒரு இடத்த பார்த்து நீங்க சேஃப்டியா நின்னுக்கோங்க. ஒருவேளை நீங்க வந்து 2வது மாடி, 3வது மாடி இந்த மாரி இடங்கள்ல இருக்கீங்க. நீங்க போறதுக்குள்ள பில்டிங் கிராஸ் ஆகும். அப்படி ஒரு சூழல் உங்களுக்கு ஏற்படுதுன்னா, ஒண்ணுமே பண்ணாதீங்க. எந்த அளவுக்கு உங்கள நீங்களே குனிஞ்சுக்குவீங்களோ, குனிஞ்சிட்டு உங்களுடைய ஹெட் செர்விக்கல் பார்ட் இந்த இருக்கு ஸ்பைனல் கோர்டுன்னு சொல்லுவாங்கல்ல, இந்த பகுதிய வந்துட்டு ஏதாவது ஒரு ஹார்டான ஒரு இது இப்ப ஸ்கூல்லா இருந்ததுன்னா குழந்தைங்க என்ன பண்ணணும்? அவங்களுடைய பேக்கையே தூக்கி மேல வச்சுக்கலாம். இந்த மாரி வந்துட்டு அவங்க வந்து பேக்க தூக்கி தலை மேல வச்சுட்டு என்னன்னா முக்கியமான இது தலையும் இந்த செர்விக்கல் ஏரியாவையும் பாதுகாக்கணும். அதுதான் முக்கியமான இது. இந்த கவர் பண்ணிட்டு நம்ம வந்து ஏதாவது ஒரு ஹார்டு சர்ஃபேஸ்னா ஒரு பெஞ்ச் இருக்குன்னா, டெஸ்க் இருக்கு. இப்ப ஸ்கூல்ல பெஞ்ச், டெஸ்க் இருக்கும். நம்ம வீட்ல மேல இருக்கோம்னா நம்மளுக்கே தெரியும். ஆ எதுவுமே இல்லன்னா நம்ம வந்து பில்லர் இருக்கும் பாருங்க. ஸ்ட்ரக்சரல் பில்டிங்ன்னு சொல்லுவாங்க. அதுல வந்து பில்லர் இருக்கும். பில்லர ஒட்டி நம்ம போய் இருந்துட்டோம்னா, அங்க வந்து பில்டிங் வந்துட்டு பில்லர் பக்கத்துல வந்துட்டு பேலன்ஸ் இருக்கும். அ அங்க வந்து கிராஸ் ஆகுறதுக்கான சான்சஸ் இடைவெளி இருக்கும். ஏதாவது ஒரு சுவரே விழுந்தாலும் இடைவெளி இருக்கும். அப்படிங்கும்போது நம்ம வந்து அந்த இடைவெளியில இருந்து நம்ம தப்பிச்சுக்கலாம். நம்மளுடைய கவர் பண்ணியிருப்போம் டிராப் நம்ம குனியிறோம், கவர் பண்றோம். தலையவும் நம்மளுடைய செர்விக்கல் ஏரியாவையும் கவர் பண்ணி பாதுகாக்கிறோம். 3வதா வந்துட்டு பெஞ்ச், டெஸ்க் இந்த மாரி ஏதாவது இருந்ததுன்னா, நம்ம அதுக்கு கீழ போயிட்டு இறுக்கி புடிச்சுட்டு நிக்கிறோம். ஏன்னா, நமக்கு உள்ள போய் நீங்க உட்கார்ந்துட்டு ஷேக்கிங் ஆகும்போது டெஸ்க் பெரண்டு போயிருச்சுன்னா என்ன பிரயோஜனம் இருக்கு? அதனால வந்துட்டு இறுக்கி புடிச்சுட்டு நம்ம ஹோல்டு பண்ணி உள்ள இருந்துட்டோம்னா, பில்டிங்கே கிராஸ் ஆனாலும் சரி, உங்களுக்கு வந்து அ பா நீங்க வந்து பாதுகாக்கப்பட்டிருப்பீங்க. கூடிய விரைவுல ரெஸ்க்யூ டீம் வந்து உங்கள முழுசா வந்து ரெக்கவர் பண்ணி, ரெஸ்க்யூ பண்ணி எடுத்துருவாங்க. ஸோ வந்து நீங்க பயப்பட தேவையில்ல. இந்த இத தான் வந்துட்டு ஆல்மோஸ்ட் நீங்க எங்க போனாலும் அவேர்னஸ் புரோகிராம், அ அதுக்கப்புறம் பேரிடர் சிலபஸ்லயே இந்த மெத்தேட தாங்க சொல்லி தருவாங்க. அந்தமான் நிக்கோபார் தீவுல இருக்கிற குழந்தைகளுக்கு வந்துட்டு இது தெரியும். ஏன் தெரியும்னா, அவங்க ஸ்கூல்லயே ஒரு விஷயமா இத சொல்லி தராங்க. இந்தியால அதிகமா பூகம்பம் வர்றது அந்தமான் நிக்கோபார் தீவுகள். அதனால அங்க வந்து ஸ்கூல்லயே சொல்லிக் குடுத்துருக்காங்க. பிள்ளைங்க அத கவனமா பண்றாங்க. ஸோ டிராப், கவர், ஹோல்டு இந்த மெத்தட மனசுல வச்சுக்கோங்க. தேவைப்படும்போது உபயோகப்படுத்துங்க. தேவை ஏற்படக்கூடாதுங்கிறது தான் என்னுடைய எண்ணம். இருந்தாலும் எதையுமே சொல்ல முடியாது. தேவை ஏற்படும்போது உபயோகப்படுத்துங்க. உங்க நண்பர்களுக்கும், உங்க உறவினர்களுக்கும் கண்டிப்பா மறக்காம ஷேர் பண்ணிருங்க. பாய். அடுத்த வீடியோல சந்திப்போம் ஃபிரெண்ட்ஸ். பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பெல்லுங்கிற பட்டன் இருக்கும். உங்க பொண்ணான கையால அந்த பெல்லை மட்டும் கொஞ்சம் அமுக்கிருங்க.